எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கனே இல்லாம சிக்கன் டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கிரேவி தான் நம்ம பார்க்க போறோம். அது உருளைக்கிழங்கு போட்டு பார்க்க போறோம் கேரளா ஸ்டைல்ல. இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். 10 மினிட்ஸ்ல நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கிரேவி நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். இன்னும் நான் அடுப்பு ஆன் பண்ணல. இப்போ 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரு வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்லைஸாக. அப்புறம் ஒரு 7-8 பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன சைஸு இஞ்சியும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, அப்புறம் 1 கப்பு தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் நீங்கள் 2 விசில் வச்சு எடுங்க. இது இன்ஸ்டன்ட் பாட்னா நீங்கள் 2 நிமிஷம் செட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கிரேவி ரெடி ஆகிடும். 2 விசில் விட்டதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு லைட்டாக நம்ம தாளித்து விடணும். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் நான் கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கலர் கொடுக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தனியாத்தூள் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கரிஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதோட ராஸ்மெல் போன உடனே நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். இதில் 1-2 உருளைக்கிழங்கை மட்டும் மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவிக்கு லைட்டாக ஒரு திக்னஸ் கொடுக்கும். எல்லாமே மசிக்கணும்னு தேவையில்லை. ஸோ இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் கூட தேவையில்லை. அதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சிடலாம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பரோட்டா, இடியப்பம், ஆப்பம், தோசை இதோடெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.